ரமலானை வரவேற்போம். சஹாபாக்கள் வரவேற்றார்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு வைக்கல. ரமலான் வருவதற்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பிரகடனம் பண்ணார்கள், மர்ஹபன் முதஹிரம் பிஸ்ஸுனூப், மாதமே வருக, ரமலான் மாதமே, எங்களுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக வருக என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாதத்தை தான் நாம் எல்லாம் இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட சூறாக்களா, இப்படிப்பட்ட வரிகளா என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சொன்னான், எந்த மக்கள் இந்த சூறாவை ஓதுவார்களோ அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், அவர்களுடைய வயிறுகள், அவருடைய வாய்கள் ஒருபோதும் நரகத்திற்கு போகாது, அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு போவதனுடைய அடையாளம் தான் சூரைய தாஹா ஓதுவது என்று ஹதீஸே குதுஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் திரும்ப திரும்ப 2 வார்த்தைகளை சொல்லுகிறான், அல் பாக்கியாத்து சாலிஹாத், அல் பாக்கியாத்து சாலிஹாத். சூரா கஹ்ஃபிலேயும் இந்த வார்த்தை வருகிறது, இன்று ஓதப்பட்ட மரியமிலும் வருகிறது. குர்ஆன்ல 2 இடத்துல தான் நிரந்தர நன்மைகள், நிரந்தர நன்மைகள். மனிதர்கள் எல்லாரும் நன்மைகள் செய்கின்றார்கள், ஆனால் நிரந்தர நன்மை என்ன? அல் பாக்கியாத்து சாலிஹாத், தொடர்ச்சியான நன்மை, அது ஒருபோதும் நின்றே விடாது. அப்படிப்பட்ட நன்மை என்ன தெரியுமா? இந்த ஆயத் இறங்கிய பிறகு சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்டார்கள், அந்த நிரந்தர நன்மை என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 4 வார்த்தை தான் அல் பாக்கியாத்து சாலிஹாத் என்றார்கள். ஒன்று சுப்ஹானல்லாஹ், ஒன்று அல்ஹம்துலில்லாஹ், ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், 4வது அல்லாஹ் அக்பர். இந்த வார்த்தைகள் பாக்கியாத்து சாலிஹாத். இவைகளை நீங்கள் ஓதுகின்ற பொழுது உங்களுடைய விரல்களுடைய அச்சோடு ஓதுங்கள். நாங்கள் பெருமானார் கைகள்ல இந்த இடத்துல கை வச்சு ஓதுங்க. இன்னஹுன்ன யஅதீன யௌமல் கியாமா. இந்த விரல்கள், இந்த நுனிகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் வந்து முஸ்தன்பிகாத்துன், அவையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பேசும், அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஓதிய அந்த நேரங்களை, அந்த சூழ்நிலைகளை அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்லும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படிப்பட்ட சூராவுடைய வார்த்தைகள் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மரியமிலே ஒரு ஆயத் இறங்குகிறது. பெருமானார் அழுதார்கள், அது போன்று அழுதார்கள். வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, நாளை யாராக இருந்தாலும் உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் நரகத்தை கடந்து போய்தான் ஆக வேண்டும் என்ற வசனம் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மரியமிலே வருகிறது. எல்லாரும் நரகத்தை கடந்து தான் போக வேண்டும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டார்கள், எல்லாரும் நரகத்தை கடந்து போக வேண்டும் என்றால் எங்களை யார் பாதுகாப்பது என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிராத்துல் முஸ்தகீமுடைய அந்த பாலத்தினுடைய அதனுடைய முடிவிலே நான் இருந்து கொண்டு அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹ் என் உம்மத்தை நீயே பாதுகாத்திரு, என் உம்மத்தை நீயே பாதுகாத்திரு என்று நான் எல்லாரையும் பாதுகாப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சூரத்துல் மரியம், அல்லாஹ் குர்ஆனிலே ஒரே ஒரு பெண்ணுடைய பெயரைத்தான் சொல்லி இருக்கின்றான். அதிலும் சூறாவாக ஏறத்தாழ 35 இடங்களுக்கு மேல் சையதுனா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் குர்ஆனில் இருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பெயர் அல்லாஹ்வே சொல்லுகின்றான். இவர்களை தவிர வேறு எந்த பெண்ணுடைய பெயரையும் நான் சொல்லவில்லை. எத்தனையோ இடங்களில் பெண்களை குறித்து ஆயத்துகள் சூசகமாக சொல்லப்படுகிறது. ஒரு வசனத்தில் கூட அல்லாஹ் இன்னல் முஃமினீன வல் முஃமினாத், கலிமா சொன்ன ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மை பேசுகின்ற ஆண்களும் பெண்களும் என்று பட்டியல் போடுகின்றான். ஆனால் பேர்களை சொல்லவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் மட்டும் தான். சூராவுடைய தொடக்கமே அல்லாஹ் காஃப் ஹா யா ஐன் சுவாத், ஹுரூஃபுல் முகத்தஆத் என்று சொல்லுவார்கள். இதற்கெல்லாம் அர்த்தங்களே கிடையாது. எந்த சூறாக்களுடைய தொடக்கங்கள்ல ஹுரூஃபுல் முகத்தஆத் என்று தனித்தனி எழுத்துக்களாக இருக்கிறதோ அதற்கு அர்த்தங்கள் கிடையாது. அது எந்த சூறாவின் தொடக்கத்தில் வந்தாலும் அந்த சூறாவுடைய வளமை என்ன தெரியுமா? அல்லாஹ் அதிலே ஏதோ ஒரு தன்னுடைய அத்தாட்சியை சொல்லுவான். உலகத்தில சாத்தியம் இல்லாததை சொல்லுகின்ற சூறாவுடைய தொடக்கத்தில் தான் இது போன்ற எழுத்துக்கள் எல்லாம் வரும். இப்ப காஃப் ஹாயா ஐன் சுவாத சூரா மரியம்ல வருகிறதுன்னு கேட்டால், எந்த ஆணுடைய கையும் தொடாமல் உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் பேசினார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் என்று ஓதப்பட்ட சூரத்துல் மரியமிலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை சொல்லுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயை பற்றி குறை சொல்லுகின்றார்கள், சொந்த பந்தங்கள் திட்டுகின்றார்கள். எங்கேயோ போய் குழந்தையை பெற்றுவிட்டு வந்தாய், வயிற்றைத்தான் காட்டினார்கள். வயிற்றில் இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள், இன்னி அபுதுல்லாஹ் ஆதானியல் கிதாப் என்று அவர்கள் கையில் இருந்த குழந்தை பேசியதாக குர்ஆன் சொல்லித் தருகிறது என்று சொன்னால், இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மரியமுடைய அந்த முதல் வார்த்தை காஃப் ஹா யா ஐன் சுவாத் என்னங்க உலமாக்கள் எழுதுகின்றார்கள். இந்த வார்த்தை
11 தடவை ஒருவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவருடைய தேவையை அவர் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த தேவையை நிறைவேற்றி தருவான். ஏன்? இது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு ஒரு அற்புதமான வார்த்தை தான் காப் ஹாயா ஐன் சுவாத். இதை கொண்டு வருகின்ற பொழுது பெருமானாரே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்டாங்க, இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், எனக்கு தெரியாது, இறக்க மட்டும் தான் தெரியும், பொருள்கள் எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையினுடைய ஒவ்வொரு அர்த்தங்களையும், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெயரும் அல்லாஹ்வுடைய பெயர்களை எழுத்துக்களை குறிக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட செய்திகளை சொன்னார்கள். எனவே இந்த ஹுரூஃபுல் முகத்தாத் இதையெல்லாம் எப்பொழுது படிப்போமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. என்னைக்காவது நீங்க குர்ஆன் எடுத்துட்டு அலிஃப் லாம் மீம் படிக்கிறீங்க, அலிஃப் லாம் ஸாத் படிக்கிறீங்க, உடனே அந்த இடத்தை கடந்து போயிடக்கூடாது. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நபி சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தையை சொல்லணும். என்னங்க நபி சொல்லி கொடுத்தாங்க? ஆமன்னா பிஹி குல்லும் மின் இந்தி ரப்பினா. அல்லாஹ் இந்த வார்த்தைகளை நாங்கள் நம்புகின்றோம், உறுதியாக நாங்கள் நம்புகின்றோம். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் இது உன்னுடைய வார்த்தைகள் தான், நீ தான் இறக்கினாய், இதனுடைய பொருளை நீ தான் அறிவாய் என்று நம்ப வேண்டும். இதை ஒவ்வொரு குர்ஆனிலே இருக்கக்கூடிய அந்த ஹுரூஃபுல் முகத்தாத் என்று சொல்லுகின்ற சூறாக்களுடைய தொடக்கம், குர்ஆன் எங்கே நடுவில் இந்த எழுத்துக்கள் வரல, தொடக்கத்தில் தான் அல்லாஹ் இந்த சூறாக்களுடைய எழுத்துக்களை வைத்திருக்கிறான். அதை சொல்லுகின்ற பொழுது ஆமன்னா பிஹி குல்லும் மின் இந்தி ரப்பினா என்று சொல்லிவிட வேண்டும். எனவே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் மரியமாக இருக்கட்டும், சூரத்து தாஹாவாக இருக்கட்டும், அதற்கு அடுத்து ஓதிய ஒரு கால் ஜுஸ் சூரத்துல் அம்பியா. எந்த நபிமார்களை பற்றி நாம் பேசிக் கொண்டு வருமோ அல்லாஹ் நபிமார்கள் என்ற பெயர்லயே ஒரு சூறாவை இறக்கிட்டான். இந்த சூறாக்கள் எல்லாம் பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா சொன்னாங்க? இந்த சூறாக்கள் தனித்துவமான சூறாங்க. சையத்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரிவாய் செய்கின்றார்கள், நபி சொன்னதாக சூரத்துல் பனி இஸ்ராயில், சூரா கஹஃப், சூரா மரியம், சூரா தாஹா, சூரா அம்பியா. ஏறத்தாழ 15வது ஜுஸுடைய அந்த முதல் ஜுஸில் இருந்து ஆரம்பித்து 15 முழுக்க, 16 முழுக்க, 17 ஜுஸில் அரை ஜுஸ் வரை இருக்கக்கூடிய இந்த 2 ஜுஸை பற்றி நபி ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த மற்ற சூறாக்கள் வேறு, இந்த 15வது ஜுஸில் இருந்து தொடங்குகின்ற இந்த 2 ஜுஸுடைய சூறாவுக்கு என்ன தெரியுமா பேர் சொன்னாங்க நபி? குன்ன மினல் இதாகில் அவ்வல் வஹுன்ன மின் திலாதி என்றார்கள் பெருமானார். இது பழங்காலத்து நபிமார்களுடைய ரொம்பவும் அற்புதமான சொற்களாக இருக்கிறது. இந்த தாஹா போன்ற சூறாக்கள் எனக்கு எங்க இருந்து தெரியுமா வந்துச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பலகை என்று சொல்லுகின்ற அல்வாஹை மூசாவில் இருக்கிறது, அதிலிருந்து அல்லாஹ் தஆலா எனக்கு தாஹாவை கொடுத்தான், தாசீனை கொடுத்தான், ஹாமீமை கொடுத்தான் என்று பெருமானார் பட்டியல் போட்டு சொல்லுகின்றார்கள். எனவே இதுவெல்லாம் பழங்காலத்து, அதாவது பழைய பொருட்களுக்கு என்னைக்கும் மதிப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் இதுல போய் பார்த்தேன்னு சொன்னா, மியூசியம்ல போய் பார்த்தேன்னு சொன்னா பழைய காலத்து பொருட்களை வச்சிருப்பாங்க. என்னங்கன்னு கேட்டால் இன்னைக்கு அது கிடைக்காதுங்க, பழைய காலத்து பொருள் குறைஞ்சது பார்த்துக்கவாது செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி தான் இந்த சூறாக்கள் எல்லாம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி பழைய காலத்து பொருட்கள் இதுவெல்லாம் அவ்வளவு சர்வ சாதாரணமாக கிடைக்காது, இவைகள் எல்லாம் உங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யும் என்று பெருமானார் பனி இஸ்ராயிலிருந்து தொடங்கி அம்பியா சூரா வரை இருக்கக்கூடிய, அதாவது இன்று ஓதப்பட்ட சூறாக்கள் வரை சிறப்பை நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால அது ரொம்ப பிரத்யேகமான சூறா தான் இன்று ஓதப்பட்ட சூரையே தாஹா. நபியுடைய ஒரு பலகீனமான ரிவாயத்தான் நல்ல ஹதீஸில் வருகிறது, லா ததவு கிராஅத சூரையே தாஹா, சூரையே தாஹாவை ஓதுவதை நீங்கள் ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். ஏன் விட்டு விடக்கூடாது? சூரை தாஹா ஓதிட்டீங்கன்றாங்க நபி. ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புஹா, அல்லாஹ் அந்த சூறாவை ரொம்பவும் விரும்புகின்றான். சூறாவை மட்டும் விரும்பலங்க அல்லாஹ், வயுஹிப்பு மன் கரஅஹா, அந்த சூறாவை யாரெல்லாம் ஓதுவார்களோ அவர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாஹ்வுடைய உள்ளத்துல நமக்கு ஒரு பிரியம் ஏற்படணும் சொன்னா சூரையை தாஹா ஓத வேண்டும். இப்ப அதுக்கு அடுத்த சிறப்பு சொல்றாங்க. என்னென்ன சிறப்பு? வமன் அதுமன கிராதஹா, தொடர்ந்து ஒருவர் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சூறாவை ஓதிக்கொண்டே வளமையாக வந்தால் அதாஹுல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் அவருக்கு வழங்குவான் கியாமத் நாளிலே கிதாபஹு பியமீனிஹி, அவருடைய நாமையே அமால் என்னும் அந்த நன்மையினுடைய பட்டோலையை அல்லாஹ் வலது கையில் வழங்குவான்ட்டாங்க. பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு இடது கையில் அல்லாஹ் கொடுத்துட்டான், நவுது பில்லா சொல்வதற்கு இல்லை, நரகத்திற்கு போக வேண்டும். யாருக்கு வலது கையில் கொடுப்பானோ அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு போவார்கள். சூரையை தாஹா ஓதுகின்றவர்களுக்கு அல்லாஹ் அதை வலது கையில் தருகிறான். வலம் யுஹாசப் பிமா அமில ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் செய்த எந்த காரியத்தை பற்றியும் அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். வஆதிய ஃபில் ஆகிரா, மறுமையில் அவருக்கு எந்த அளவுக்கு கூலி வழங்கப்படும் தெரியுமா? ஹத்தா யர்லா, அவரே பிரியப்பட்டு போதும் போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ் கூலியை வழங்குவான்.
யாருக்குங்க? சூரிய தாகாவை தொடர்ந்து ஓதுகின்றவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூரா, எந்த சூரா, எப்படிப்பட்ட சூரா தெரியுமா என்று ஓதப்பட்ட சூரிய தாகா? செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் இஸ்லாத்தில் 40வது நபராக நுழைகின்றார்கள். இஸ்லாத்துடைய 2வது கலீஃபா, பெருமானாருக்கு மகளை கொடுத்த, திருமணம் செய்து கொடுத்த, ஒரு வகையில் மாமனாராக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்த சூரிய தாகாவுடைய முதல் 15 ஆயத்துகள் தான் அவர்களை கலிமாவாக வந்தது. செய்தனா கப்பாப் இப்னுல் அரத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்களுடைய உமர் ரலியல்லாஹுடைய சகோதரிக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாத்திமா அவர்களுக்கு வீட்டில் வந்து விட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு வந்தார்கள். கையில என்ன பேப்பர் காட்டுங்கள் என்றார்கள். யா அகீ இன்னக நஜிசுன் அலா ஷிர்கிக், உமரே நீங்கள் அசுத்தத்தில் இருக்கின்றீர்கள், ஷிர்கின் மீது இருக்கிறீர்கள். வ இன்னஹு லா யமஸ்ஸுஹா இல்ல தாஹிர், போறவரவங்களாம் தொடர விஷயம் கிடையாது, இது குர்ஆன் கலாமுல்லாவாக இருக்கிறது, நீங்கள் சுத்தமாகுங்கள், போங்க, நீங்க குளிச்சுட்டு வாங்க, சுத்தமாகுங்க, அதுக்கு பிறகு கொண்டு வந்து படியுங்கள் என்றார்கள். போனார்கள், உமர் ரலியல்லாஹு குடித்தார்கள், சுத்தமானார்கள், கொண்டு வந்து படித்தார்கள். சூரிய தாகாவுடைய முதல் ஆயத்துகள் தான் படிக்கின்றார்கள். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு மா அஹ்ஸன ஹாதல் கலாம், இது போன்று ஒரு அற்புதமான வார்த்தைகளை என் வாழ்நாளில் நான் கேட்டது கிடையாது என்று சொல்லுகின்ற பொழுது அதை கேட்டுக்கொண்டே உள்ளங்கள் மாறிவிட்டது. அப்பொழுதுதான் கப்பாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், பாருங்க, நபி நேத்து தான் துவா செஞ்சாங்க, அல்லாஹ் இருவரில் ஒருவருக்கு இஸ்லாத்தை கொடு, அல்லாஹும்ம ஐயிதுல் இஸ்லாம், அல்லாஹ் இஸ்லாத்திற்கு வலிமை சேரு, பி அபில் ஹகம் இப்னு ஹிஷாம், அபூ ஜஹல இஸ்லாத்து கொண்டு வா, அவு பி உமர் இப்னுல் கத்தாப், உமர் இப்னுல் கத்தாபை இஸ்லாத்து கொண்டு வா. நபி நேத்து துவா செஞ்சாங்க, உமரே இன்னைக்கு நீ தாஹா ஓதி இஸ்லாத்திற்கு வந்து விட்டாய் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சூரா தான் இன்று ஓதப்பட்ட சூரைய தாஹா. எனவே தாஹா அப்படின்னு சொன்னா என்னங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லீ அஷரத்து அஸ்மா, எனக்கு 10 பெயர்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், 10 பெயர்கள் என்னை கொண்டு மட்டும் பிரத்யேகமானது என்று சொல்லி நபியுடைய அந்த 10 பேரை அவர்களே சொன்னார்கள். அனா முஹம்மத், நான் தான் முஹம்மதாக இருக்கிறேன், அஹ்மத், நான் அஹ்மதாக இருக்கிறேன், ஃபாத்திஹ், நான் ஃபாத்திஹாக இருக்கிறேன், காத்தம், நான் தான் நபிமார்களுடைய கடைசியானவனாக இருக்கிறேன், அபுல் காசிம், நான் தான் காசிமுடைய தந்தை என்று சொல்லுகின்ற அப்படி என்று பேரு அவர்கள் சொல்லிட்டே போறாங்க. ஆனால் ஹாஷிர், நான் தான் ஹாஷிர், நாளைய மறுமையிலே என் காலுக்கு தான் எல்லா மக்களும் ஒன்று சேர்வார்கள். ஆனால் ஆகிப், நான் தான் ஆகிபாக இருக்கிறேன், கடைசியானவனாக இருக்கிறேன். அனல் மாஹி, நான் தான் பாவங்களை போக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அல்லது யமுகுல்லாஹு பில் குஃப்ர், அல்லாஹ் என்னை கொண்டு தான் இந்த துன்யாவில் குஃப்ரை நீக்குவான் என்று பட்டியல் போட்டு கொண்டே போறாங்க. கடைசியில் 2 பேரை நபி சொன்னார்கள். அலா உக்பிருக பில் இஸ்மைன், என்னுடைய பிரத்யேகமான பேர் என்ன தெரியுமா? நபியே சொன்னாங்க, இந்த 10 பேரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு தாஹா யாசீன் என்றார்கள் பெருமானார். இந்த 2 பேரும் எனக்கு பிரத்யேகமான பெயர், எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அல்லாஹ் இந்த சூரா இறக்கின பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவ்வளு சூரத்தின், குர்ஆன்ல எத்தனோ சூரா இருக்கிறது, ஆனால் இந்த சூறாவை தான் நான் டைரக்டாக நபியிடத்திலிருந்து நேரடியாக முதலாக கற்றுக்கொண்டேன். தஅல்லம்து மினல் குர்ஆனி குல்லுஹா பி அஸ்ரிஹா தாஹா, நான் எல்லா குர்ஆனுடைய சூறாவையும் நபியிடத்தில் கற்றுக்கொண்டேன். முதலாக நான் கற்றுக்கொண்டது சூரை தாஹாவை தான். நபியிடத்தில் நான் அதை படித்துக் கொண்டே வருகிறேன். 3வது வசனம் வந்துருச்சு. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்கள் ஒருபோதும் துர்பாக்கியசாலி கிடையாது என்று சொல்லுகின்றான். இதை ஓதின பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா ஷகைது யா ஆயிஷா, நான் மட்டும் துர்பாக்கியவன் கிடையாது, அல்லாஹ் என்ன பார்த்து சொல்லிட்டான் துர்பாக்கியசாலி கிடையாதுன்ட்டு. சூரைய தாஹாவை ஓதுகின்ற யாரும் துர்பாக்கியசாலி கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், எனவே நாம் எல்லாம் மூதேவிகளாக, அதாவது துர்பாக்கியசாலியாக ஆகக்கூடாது என்று சொன்னால் சூரைய தாஹாவை நாம் வளமையாக ஓத வேண்டும். அல்லாஹ் இந்த சூறாவில நாம் எப்படிப்பட்ட கொள்கைகள் அல்லாஹ்வின் மீதும் நபியின் மீதும் செய்ய வேண்டும் என்பதை சூரைய தாஹாவுடைய ஒரு 5வது ஆயத்துங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு கேள்விதான், அல்லாஹ் எங்க இருக்கிறான், அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் சூரைய தாஹாவுடைய 5வது ஆயத்துல சொல்றான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கின்றான். உட்கார்ந்துட்டு இருக்கிறான்னு சொல்லக்கூடாது, நின்று இருக்கிறான்னு சொல்லக்கூடாது, அர்ஷின் மீது இருக்கின்றான். இந்த ஆயத்து இறங்க பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் எல்லாம் அல்லாஹ்வை அர்ஷின் மீது இருக்கிறான் என்று நம்ப வேண்டும். அப்படி எப்படி இருக்கின்றான் சொல்லக்கூடாது. அல் இஸ்திவா மலூமுன், அல்லாஹ் அர்ஷில் இருப்பது உறுதியாகிவிட்டது. வல் கைஃபு மஜ்ஹூலுன், எப்படி இருக்கின்றான்? யாராவது ஒருத்தர் சேர் மேல உட்கார்ந்துட்டு அல்லாஹ் இப்படிதான் அர்ஷில உட்காரான்னு சொன்னா அவர் காபிராகி விடுவார். அதை சொல்லக்கூடாதுன்னாங்க. வஸ்ஸாலு அன்ஹு பித்அத்துன், அது சம்பந்தமாக கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பது. அல்லாஹ் அர்ஷில் எப்படி உட்கார்ந்திருக்கிறான், அர்ஷி பெருசா குர்சி பெருசா, எப்படி இருக்கும் அர்ஷி என்றெல்லாம் பேசுவது, இது ரொம்ப மோசமானதுன்னாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் செய்தனா உமர் இப்னு கத்தாப் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மனுஷர் டிஸ்கஷன் பண்றார். என்ன டிஸ்கஷன் பண்றார் தெரியுமா? ரெண்டு ஆயத்தை பற்றி. ரெண்டு ஆயத்தும் முத்தஷாபிஹான ஆயத்து. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறது, அல்லாஹ் அர்ஷில் உட்கார்கிறான். இது மாதிரி முத்தஷாபிஹான ஆயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். உமர் ரலியல்லாஹு தான் கையில் இருக்கக்கூடிய அசாவை வைத்து அடித்தார்கள் என்று வருகிறது வரலாற்றிலே. பேசுவதற்கு வேற ஆயத்து இல்லையா, இதை உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன்னு சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அர்ஷில எப்படிங்க உட்கார்ந்து இருக்கிறான்? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருவானா? வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யஹ்தஜப அனில் பஸாயிர், அல்லாஹ் பார்வைகளை விட்டும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். கமா யஹ்தஜப அனில் அப்சார், மலக்குமார்களே வானத்தில் அல்லாஹ்வை தேடி கொண்டிருக்கிறார்கள். வ இன்னல் மலஉல அலா யத்லபூனஹு, அல்லாஹ்வை தேடுகின்றார்கள். கமா தத்லபூனஹு அன்தும், நீங்கள் எப்படி அல்லாஹ்வை தேடுகின்றீர்களோ மலக்குமார்களும் காண தேடுகின்றார்கள். அவர்கள் கூட பார்த்தது கிடையாது, நீங்களா இந்த கண்ணை வைத்து பார்த்து விடுவீர்கள் என்று சொன்னார். எனவே அல்லாஹ் என்னங்க நம்பணும்? சூரா தாஹா நமக்கு சொல்லி தருது, அல்லாஹ் வானத்தில் இருக்கின்றான். அல்லாஹ் வானத்தில் இருக்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கும் போதெல்லாம் யா ரப்பி அன்த ஃபிஸ் ஸமா, ஓ இறைவா நீ வானத்தில் இருக்கக்கூடியவன், வனஹனு ஃபில் அர்த், நாங்கள் எல்லாம் பூமியில் இருக்கக்கூடியவர்கள் என்று தான் துஆ கேட்பார்கள். எனவே நபி கேட்டுட்டு அடுத்து கேட்கிறாங்க, ஃபமா அலாமத்து கலபிக மின் ரிதா, அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தையும் உன் கோபத்தையும் நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? நீ கோபமா இருக்கிற எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ பொருத்தமா இருக்கிற எப்படி தெரிஞ்சுக்கிறது? அல்லாஹ் சொன்னான் நபியை பார்த்து, இதஸ்தாமல் தாலைக்கும் யாருக்கும், உங்களில் ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக இருந்தால் அதுதான் என்னுடைய பொருத்தத்தின் அடையாளம். உங்களை ஆட்சி செய்கின்றவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் நான் உங்கள் மேல் கோபமாக இருக்கிறேன் என்பதின் அடையாளம் ஆட்சியாளர்கள் மோசமானவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னது ஹதீஸே குதுஸில் வருகிறது. எனவே நாம் என்னங்க செய்யணும்? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? எங்கும் இருக்கின்றான், அர்ஷில் பிரத்யேகமாக இருக்கிறான். அதனால தான் ஒரு அடிமை பெண்மணி நபியிடத்தில் வந்தார்கள். அவங்க பேர் முஆவியா பின் ஹக்கீம் அஸ்ஸலமி என்று சொல்லுகின்றவருடைய அடிமை பெண் வந்தார்கள். நபி கேட்டாங்க, அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்ல என் அடிமை பெண்ல உரிமையிடலான்னு இருக்கிறான்னு கேட்டாங்க. நபி கேட்டாங்க, சரி அவங்களை நான் செக்அப் பண்ண வேண்டி இருக்குது, அவங்க உண்மையான மூமினா செக்அப் பண்றேன், அதற்கு பிறகு நீங்கள் உரிமை எடுங்கன்னாங்க. ரெண்டே கேள்விதாங்க நபி கேட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தர் மூமின் எதை வச்சுங்க தெரிஞ்சுக்க, ரெண்டு கேள்விக்கு பதில் அவர் சொல்லி விட்டாருன்னா அவர் மூமின்ங்க முடிஞ்சு போச்சுங்க. என்ன கேள்வி நபி பார்த்து கேட்டாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டாங்க, ஐனல்லா, அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்டாங்க. அந்த பெண்மணி வாய கூட திறந்து சொல்லல, வானத்தை இப்படி கை மட்டும் தான் காட்டுச்சு. பாஷாரத்தில சமா, இப்படி வானத்தின் பக்கம் கை காட்டி அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். ஒரு கேள்வி முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது நபி கேட்டாங்க, மன் ஆன, நான் இருக்கிறேன்னு நான் யாருப்பான்னு கேட்டாங்க. அந்த ரசூலுல்லா, நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆத்திகஹா, இந்த பெண்ணை உரிமையேற்றுப்பா, இன்னஹா மூமினா, நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் இந்த பொம்பளை மூமினன். நபி என்னங்க செஞ்சுட்டாங்க? குர்ஆன் ஓதி காட்டிட்டாங்களா? ஒது செஞ்சு காட்டினாங்களா? தொழுது காட்டினாங்களா? ரெண்டு கேள்விக்கு உண்டான பதில். ஒன்று அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? வானத்தில். இரண்டாவது நான் யார்? பெருமானாரை ரசூலுல்லாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். காபிர்கள் எல்லாம் அப்துல்லாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்துல்லாவாக ஆமினாவுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது, ரசூலுல்லாவாக ஏற்றுக்கொண்டால் அவர்தான் மூமின் என்பதை சூரையே தாஹா நமக்கு சொல்லி தருகிறது. எனவே அல்லாஹ்வை நம்ம என்னங்க சொல்லணும்? எப்படிங்க புகழ்றது அல்லாஹ்வை? பெருமானார் மேராஜுக்கு போயிட்டு ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தாங்க, அதுதாங்க அதிகபட்ச வார்த்தை. இதை சொல்லிட்டீங்கன்னா அல்லாஹ் சந்தோஷம் அடைஞ்சிருவான். ஏன்? அதுக்கு மேல அல்லாஹ்வை புகழவே முடியாது. மேராஜில் போய் அல்லாஹ்வை பார்த்து விட்டு நபி சொன்ன ஒரு வார்த்தை ஹதீஸ்களிலே வருகிறது, லா ஓஹசி சனான் அலை அந்த கமா நைத அலா நப்சிக், அல்லாஹ் உன்னை நாங்கள் புகழவே முடியாது, நீ எப்படியோ அப்படித்தான் உன்னை நீதான் புகழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை பெருமானார் மேராஜுக்கு போயிட்டு வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. எனவே சூரே தாஹா படிச்சு பாருங்க, பலதரப்பட்ட சட்டங்கள் நமக்கு தெரியுதுங்க. மாற்றார்கள் நமக்கு சலாம் சொல்றாங்க, என்னங்க பதில் சொல்றது? இன்னைக்கு ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு தகுந்தபடி நம்ம மாறிடுறோம். என்னங்க அவர் குட் மார்னிங்னா குட் மார்னிங், அவர் குட் ஈவினிங்னா குட் ஈவினிங், வணக்கங்க எல்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வார்த்தைகளையும் சிலர் சொல்லுகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் சூரத்தி தாஹாவில் சொல்லி தருகின்றான். மாற்றார்கள் காஃபிர்களுக்கு நீங்கள் அஸ்ஸலாமு என்று அலைக்கும் என்று வரஹ்மத்துல்லா என்று சொல்லாதீர்கள். ஃபிரௌனை பார்த்து நபிமார்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலா மனித்தபஅல் ஹுதா, அஸ்ஸலாமு அலா மனித்தபஅல் ஹுதா. இதைத்தான் மாற்றார்களுக்கு நீங்கள் கடிதமாக எழுதினாலும் சொன்னாலும் சொல்ல வேண்டும். என்னங்க? நேர்வழியை பின்பற்றுகின்றவர்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக என்று நபிமார்கள் சொன்ன ஒரு வார்த்தை.
அல்லாஹ் என்று சொல்லி தருகிறான். எனவே சூரிய தாகாவில் வருகின்ற ஒவ்வொரு வசனமும் மிக முக்கியமானது. இன்னைக்கு கபர்ல போய் அடக்குறாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. கபராலியை போய் உள்ள வைக்கின்ற பொழுது அப்படியே அர்ஜென்ட்ல மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுறாங்க. சூரிய தாகாவுடைய 55வது ஆயத்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் உம்மு குல்சூம் மரணித்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல இறக்கி வைக்கிறாங்க. அப்ப நபியுடைய உதடு அசைகிறது. என்ன வார்த்தை தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? மின்ஹா ஹலக்னாகும் வஃபீஹா நுஈதுகும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும். 3 தடவை மண் எடுத்து போடணும் கபராலி மேல். முதல் தடவை மண் எடுக்கின்ற பொழுது மின்ஹா கலக்னாக்கும், 2வது தடவை ஃபீஹா நுஈதுக்கும், 3வது தடவை மின்ஹா நுக்ரிஜுக்கும் என்பதை ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹ் வ ஃபீ சபீலில்லாஹ் வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் என்று சொல்லி அவர்கள் அடக்கியது ஹதீஸ்ல புகாரி போன்ற கிதாப்களில் வருகிறது என்று சொன்னால், அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் சூரா தாஹால கற்றுக் கொடுத்தாங்க. சூரா தாஹால இல்லாத செய்தியே கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போனாங்க, செருப்பு போட்டிருந்தாங்க. தூர் சீனா மலை கிட்ட வந்தோன்னு அசரீரி சப்தம் கேட்கிறது. மூசாவே செருப்பை கழட்டுங்க, பக்கலானாலே செருப்பை கழட்டுங்க. செருப்பை கழட்டிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. செருப்பு இல்லாம தான் போனாங்க. தப்சீர்களில் எழுதுகின்றார்கள், ஹதீஸ்களில் எழுதுகின்றார்கள், ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய செருப்பை அல்லாஹ் கழட்ட சொன்னா தெரியுமா? இன்னல்லாஹ அமரஹு அன் யுல்கிய நாலை லிஅன்னஹுமா மின் ஜில்தி ஹிமார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த செருப்பு கழுதையினுடைய தோளால் செய்யப்பட்டுச்சு. கழுதை என்பது நஜிசானதாகவும் அசுத்தமானதாகவும் இருக்கிறது. அதனுடைய தோளால் செய்யப்பட்ட செருப்பை போட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். எனவே தான் பெருமானார் சொன்னார்கள், மிருகங்களுடைய தோளால் செய்யப்படுகின்ற அந்த செருப்புகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அல்கி நாளைக்கு சிபதைன் என்று பெருமானார் கபர்ஸ்தானுக்கு போகின்றீர்கள், ஒரு இடத்தோடு நீங்கள் செருப்பை கலட்டி விட்டு போங்கள் என்று நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. எனவே அல்லாஹ் இது போன்ற பலதரப்பட்ட செய்தனா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போயிட்டாங்க, 40 நாள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போனாங்க சமூகத்திற்கு. இவர்களெல்லாம் சாமிரி என்பவன் சிலை வணக்கத்தை உண்டாக்கி விட்டான், ஒரு காளை கன்றை பேச வைத்து விட்டான். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கோபப்படுகின்றார்கள். பார்த்தீங்களா, ஷரியத்திற்காக கோபப்படலாம், தீனுக்காக கோபப்படலாம். இன்னைக்கு நம்ம கோபம் துனியாவுக்காகத்தான் இருக்கிறது. நீ ஏன் இதுக்கு பண்ண இதை பண்ணலன்னு சொல்லி. ஆனால் ஷரியத்துடைய விஷயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சொந்த சகோதரர், இன்னும் சொல்ல போனால் தன்னை விட பெரிய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மேல் கோபப்படுகின்றார்கள், தலையை பிடிக்கின்றார்கள், தாடியை பிடிக்கின்றார்கள் என்றெல்லாம் வருகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விஷயத்தை சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க, மன் உஸ்துகுலிப ஃபலம் யக்லப் ஃபஹுவ ஹிமார். ஒருத்தர் இடத்தில் கோபமாக ஆக்கப்படுகிறது, கோபம் வர வேண்டிய நேரத்தில் ஒருத்தர் கோபம் வரலன்னு சொன்னா அவன் கழுதைக்கு சமமானவன் சொல்லிட்டு இப்ப அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, ரொம்ப முக்கியமானது. கோபம் இன்னைக்கு எல்லாருக்கும் சக்கத்துக்குன்னு வந்துருது. ஆனால் அடுத்து சொல்றாங்க, ஓ மனுஸ்துருதிய பலம் இறந்த. கோபம் வருகிறது, ஆனால் அவரிடத்தில் மன்னிப்பு தேடப்பட்டால் மன்னிப்பும் உடனே வர வேண்டும். மன்னிக்கவில்லை என்று சொன்னால் பகுவ ஷைத்தான். கோபம் வராதவன் கழுதைக்கு சமமானவன், மன்னிக்காதவன் ஷைத்தானுக்கு சமமானவன் என்றார்கள் சையதுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். எனவே தான் கோபப்பட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆரம்பத்துல தாடியை பிடித்தார்கள், அதற்கு பிறகு இருவரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் தேடினார்கள். ரப்பி கஃபிர்லி வ லி அகி, அல்லாஹ் என்னையும் மன்னிச்சிரு, என் சகோதரியை மன்னிச்சிரு, எங்க 2 பேரையும் உன் ரஹமத்தில் சேர்த்துக்கொள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துஆக்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் வருகிறது. எனவே சாமிரி ரொம்ப மோசமானவன். ஏங்க, உலகத்திலேயே சிலை வணக்கம் என்பது தோன்றிவிட்டது. காளை கன்று வணக்கம், மிருகத்துடைய வழக்கம் இன்று வரை நடைமுறையில் இருக்கிறதை நம்மால் பார்க்கிறோம். அதனுடைய பிஷாபுகள் குடிக்கப்படுகிறது, அதை வணங்கப்படுகிறது. ஏற்படுத்தியவன் யாருங்க? சாமிரி. சாமிருடைய அசல் பேர் என்ன தெரியுமாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேரு தான் சாமிருடைய பேரும். மூசா பின் வஃபர் அவனுடைய பேர். அவன் தான் இந்த உலகில் இஸ்லாத்தை மறைத்து கொண்டு காளை கன்றை கடவுளாக ஆக்கினான். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், அந்த காளை கன்றுக்கு பேசுகின்ற ஆற்றல் எங்கிருந்து வந்துங்க? அவன் ஒரு நகையை தயார் செய்து வைத்திருந்தான். அந்த நகை எங்கிருந்து தெரியுமா தயார் செய்யப்பட்டுச்சு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை அழிக்க வருகின்ற பொழுது குதிரையோடு வந்தார்களே, அந்த குதிரையினுடைய மண்ணு பட்டதிலிருந்து நகையை செய்து வைத்திருந்தான். அந்த நகையை தான் அந்த காளை கன்றுக்கு போட்டு விட்டான். பேசாத அந்த மிருகம் பேசியதாக குர்ஆன் சொல்லுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரையினுடைய காலுக்கு உண்டான பவர் இந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த ஆற்றல் இருக்கும் என்பதை இந்த சாமிரியின் மூலமாக வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அதுதான் காளை கன்று பேச வைத்து விட்டது. எனவே அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே பலதரப்பட்ட
கல்வி சம்பந்தமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய நாவல கலீமுல்லாவாக ஆனார்கள். ஆரம்பத்தில் எப்படிங்க கலீமுல்லா ஆனாங்க? ஆரம்பத்தில் அவர்களுடைய நாவிலே திக்கு இருந்துச்சு. அவர்கள் ஓதிய வசனம் தான் சூரிய தாகாவில் வருகிற 25, 26, 27, 28 இந்த 4 வசனங்கள். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி, இதையெல்லாம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதியது சூரிய தாகாவிலே. அல்லாஹ் இதையும் சொல்லி தருகின்றான். ரப்பி ஜித்னி இல்மா 118 இதையும் சொல்லி தருகின்றான். இதுவெல்லாம் மனிதர்களுடைய கல்வி சம்பந்தமாக மனிதனுடைய திறமைகள் கூடுவதற்கு உண்டான வழிகளாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இன்று இருக்கக்கூடிய நபிமார்களில் நபி செய்தனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். பார்த்தீங்களா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்பிள்ளை தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி இன்று ஓதுகின்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நோய் வந்துருச்சு. எப்படிங்க சரியாச்சு? ஒரே வார்த்தை சொன்னாங்க. நபிமார்களுடைய இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு மனசுல பதிய வச்சுக்கோங்க. நாம் சொந்தமாக 1000 துஆக்கள் கேட்கிறோம். நம்முடைய வார்த்தைகளுக்கு இல்லாத பலன்கள் நபிமார்கள் கேட்ட வார்த்தைகளுக்கு இருக்கிறது. அதை தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அல்லாஹ் பிள்ளையை கொடுத்துருங்க கேட்கலாம். நீங்க எவ்வளவு வேணா துஆ கேட்கலாம். எனக்கு வீட கொடுத்துருங்க. நபிமார்கள் கேட்ட வார்த்தை குர்ஆனிலே இருக்கிறது. அதை கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். எனவே அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 18 ஆண்டுகள் நோய் இருந்துச்சு. எப்படிங்க நீங்கிச்சு? ஒரே வார்த்தைங்க. இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் அம்பியால அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் சொல்லி தரான். ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ஒரு வார்த்தை சொன்னாங்கங்க. 18 ஆண்டுகள் நமக்கு 15 நாள் இருக்கக்கூடிய நோய் போயிடுமான்னு நம்ம மாத்திரை நம்பி இருக்கிறோம். சுகர் இருக்கிறோம், மாத்திரையை எவ்வளவு நாளைக்கு போட்டுருக்கோம்? காலம் முழுக்க போட்டுட்டே இருக்கிறோம். 30 வருஷம் மாத்திரை போட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் 18 ஆண்டுகள் நோயில இருந்தோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நோய் போனதற்கு காரணம் ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்ற ஒரு வார்த்தை தான். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இன்னைக்கு ரஹீமா என்று சொல்லுகின்றார். அவங்க பேர் ரஹ்மா பின்த் இப்ராஹிம் பின் யூசுப். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேத்தி தாங்க ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. அவர்களைத்தான் திருமணம் முடித்துக் கொண்டார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசும்போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்வாபுல் ஜன்னத்தி குல்லுஹா மஸ்ராஆன். நாளைக்கு சொர்க்கத்துடைய எல்லா வாசல்களும் 2 வாசலாங்க. சொர்க்கத்துல இன்னைக்கு பள்ளிவாசல்ல வரோம், இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம். சொர்க்கத்துல 2 வாசலாம். இப்ப சொல்லிட்டு சொல்றாங்க, எல்லாருக்கும் 2 வாசல் தான். ஆனா ஒண்ணே ஒண்ணு இருக்கிறது, ஒரே ஒரு வாசல். அது 2 வாசல் கிடையாதுங்க. அது என்னங்க? பாபு சபுர், பொறுமை என்னும் வாசல். அது ஒரே ஒரு வாசல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைன்னஹு மிஸ்ரான் வாஹிதன். பொறுமைக்கு சொர்க்கத்தில் ஒரே வாசல் தான். இப்ப யாரெல்லாம் உலகத்தில் பொறுமையாக இருந்தார்களோ அவர்கள்லாம் பின்னால் வருவார்கள். முதலில் அந்த வாசல் வழியாக யார் தெரியுமா போவது? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ அவ்வலு மன் யதுகுலுஹு மின் அஹ்லில் பலா அமாமஹும். அந்த சோதிக்கப்பட்டவர்களை எல்லாம் ஏந்திக் கொண்டு முதலில் போவார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஷிஃபா எங்கிருந்து வந்துச்சு? இன்னைக்கு நாம் மருந்தை தேடி அலைகின்றோம். நபிமார்களுக்கு அல்லாஹ் மருந்தை தேடி அலைய வைக்கவில்லை. அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, அய்யூபே ஒரு குதுவிரிஜிலி, உங்கள் காலை எட்டுங்கள். உங்கள் காலிலிருந்து வருகின்ற தண்ணீர் தான் உங்கள் நோய்களை போக்கக்கூடியது. ஆதா முஹ்தஸனுன் பாரிதுன் வஷராப். அந்த தண்ணீரை குடியுங்கள், நீங்கள் உங்களுக்கு நோய் போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா வசனத்திலே சொல்லி தருகிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 ஆண்டுகள் சோதிக்கப்பட்டார்கள். எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அவருடைய கூட இருந்த 2 சகோதரர் மட்டும்தான் கூட இருந்தார்கள். அவர்கள் மனைவி இருந்தார்கள். இருவரும் பேசிக் கொண்டார்கள். தினமும் பேசிப்பாங்களாம். லக்கது அதுனப அய்யூபு தம்பன். அய்யூபுக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு பெரிய நோய் வந்துச்சு? அவர் செய்த பாவம் அது மாதிரி. உலகத்துல யாரும் செய்யாத பாவத்தை செஞ்சிட்டார். அதனால்தான் அல்லாஹ் அவருக்கு கொடுக்காத நோயை கொடுத்து விட்டான் என்று பேசிக்கொண்டார்கள். கடைசியில் அவர்களும் ஒரு நேரம் போய்விட்டார்கள். அவருக்கு மத்தியில் சண்டைகள் வந்து போய்விட்டார்கள். கடைசியில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தான் இருக்கின்றார்கள். அல்லாஹ் யாரும் இல்லாத போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹியை கொண்டு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அவருக்கு ஷிஃபாவை கொடுத்தான். இன்னும் சொல்ல போனால் வரலாற்றில் வருகிறது, ஷைத்தான் ஒரு கட்டத்தில் அய்யூப் நபி இடத்தில் வந்து ஒரு பாத்திரத்திலே சாராயத்தையும் ஒரு பாத்திரத்திலே பன்றிக் கறியும் கொண்டு வந்து, அய்யூபே இதை நீ சாப்பிட்டு விட்டால் உன் நோய் போய்விடும் என்று சொல்லுகின்ற பொழுது செய்தனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் மரணித்தாலும் மரணிப்பேனே தவிர அல்லாஹ் ஹராமாக்கிய பொருளை சாப்பிட மாட்டேன். அல்லாஹ் எனக்கு நோயை கொடு, எல்லாத்தையும் கொடு, இந்த உன்னை ஜிக்ர் செய்யக்கூடிய உதடை மட்டும் எனக்கு சலாமத்தாக ஆக்கு என்று செய்தனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்கள் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். எனவே பலதரப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் சூரே தாஹா, சூரே மரியமிலே அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா, எனவே சூரே தாஹாவுடைய கடைசி வசனங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் வீட்டுக்கு வந்தாலும், விருந்தாளி வந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்களாம், வா அமுர் அஹ்லக பிஸ்ஸலா,
இல்லா ஃபர்ஸ்ட் தொழுவுப்பா, நீ வீட்டுக்கு விருந்தாளியே வந்தாலும் சரி தொழுகையை கடைபிடி. இந்த ஆயத் இறங்கிய பிறகு சூரா தாஹாவுடைய 122வது வசனம், செய்யதுனா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தொழுக தக்பீர் கட்டுறதுக்கு நின்று விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் போகும்போது ஆயிஷா தொழுன்னு சொல்லுவாங்க. யா ரசூலுல்லாஹ் நான் தக்பீர் கட்ட தான் போறேன். அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான், உன் குடும்பத்தார்களை தொழுகை கொண்டு ஏவுங்கள் என்று. சூரா தாஹாவுடைய 122வது ஆயத் இறங்கி விட்டது. அதனால் நான் சொல்கிறேன், என்னுடைய மனைவி நீங்கள் தொழுவுங்கள். தூங்கி இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் குடும்பத்தார்களையும் இந்த ஆயத் இறங்கிய பிறகு பெருமானார் எழுப்பியதாக வருகிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா தாஹா அதிகமாக நாம் ஓத வேண்டும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவும் விரும்பிய மக்காவுடைய காலத்தில் இறங்கிய ஒரு சூறாவாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் பேச போன அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடத்தில் பேச போன அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு உபதேசம் தெரியுமா? ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா. ஃபிரௌனாக இருந்தாலும் சரி அவரிடத்தில் போய் நீங்கள் பேசும்போது கடினமாக பேசாதீர்கள். பார்த்தீங்களா, உலகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் யாரை பற்றியும் கோபப்படலாம். ஆனால் ஷரியத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, துன்யாவை பற்றி பேசுகின்ற பொழுது மென்மையாக இலகுவாக பேசி அவர்களை ஈர்க்க வேண்டும் என்பதை ஃபிரௌன் தன்னை இறைவன் என்று சொன்னவனை பார்த்து அல்லாஹ் தஆலா இப்படி பேசுங்கள் என்று சொன்னான். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்திற்கு யார் முதலில் போவார்கள்? நபி ரெண்டே சொன்னாங்க. யார் தெரியுமா சொர்க்கத்துக்கு முதல்ல போவாங்க? லிமன் அலா லனல் கலாம், லிமன் அலா நல் கலாம் வ அத்அபா வ அதாபத் தாம். யார் மிருதுவாக பேசுவாரோ, யார் பிறருக்கு உணவு கொடுப்பாரோ இவன் தாங்க சொர்க்கத்துல முதல்ல போவாங்கன்னாங்க. அப்ப பேச்சில் மென்மை இருக்க வேண்டும், பிறருக்கு உதவிகள் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அநியாயம்காரன் அணிந்தே போவான் என்பதை சூரா தாஹா நமக்கு சொல்லித் தருகிறது. உலகத்தில் பல அநியாயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாமிரி எப்படி தெரியுமாங்க அழிந்து போனான்? அல்லாஹ் சொல்லுகின்றான், சாமிரி உன்னை எவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருந்தான், ஆனால் அவனை யாராவது தொட வந்து விட்டால் அவனுக்கு ஷாக் அடிச்சா மாதிரி ஆகிவிடும். யாராவது கிட்ட வந்தாலே அவனுடைய மனைவி வருகின்றார்கள், பிள்ளை வருகின்றார்கள், அவன் சொல்றான், லாமிசாஸ் யாரை என்ன தொடாதீங்க, என் கிட்ட வராதீங்க, அப்படியே எரிந்து போனான், அவன் அழிந்து போனான் என்று இன்று ஓதப்பட்ட சூரா தாஹா நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் தஆலா சூரா தாஹா, சூரா மரியமில் இருக்கக்கூடிய எல்லா ஆயத்தின்படி அமல் செய்யக்கூடிய, அதில் இருக்கக்கூடிய எல்லா உபதேசங்களின்படி நடக்கக்கூடிய வாக்கியத்தையும், குறிப்பாக சூரா மரியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூறாவாக அஸ்திவாரமாக இருக்கிறது. அல்லாஹ் ஒரு பெண் குழந்தை எப்படி பெற்றெடுப்பால், அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற சிரமங்கள், அல்லாஹ் எப்படி நம்பி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் சூரா தாஹாவிலே செய்தனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் இது போன்ற சூறாக்களை கொண்டு உலக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவானாக, நிம்மதியான வாழ்வை தருவானாக, அமைதியை தருவானாக. இந்த சூறாக்களை ஓதிக்கொண்டே நாளை சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாக்கியத்தை, குறிப்பாக சூரா தாஹாவை நாளை மறுமையிலே அல்லாஹ் ஓத நாம் எல்லாம் கேட்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.